அந்த இலைகளையும் நீங்க போட்டு வைக்கலாம். அப்படி போட்டு வச்சீங்கன்னா நிச்சயமா வராது. நெய்யின் வந்துட்டாவே அது நல்லதுதான். ஏன்னு கேட்டீங்கன்னா இரவு நேரங்கள்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹீலிங் இருக்கும். அப்ப அதோட மனமே மாறுபடும், அதோட சுவை மாறுபடும் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமான காசுன்னு சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்தில் இருக்கிற பதில்களை நான் சொல்றேன். வணக்கம். இன்னைக்கு நம்ம தலைப்புல வழக்கமா கேட்கப்படுற கேள்விகளுக்கு எனக்கு தெரிஞ்ச பதில்களை நான் வந்து கொடுக்குறேன். கேள்வி 1, பட்டை தீட்டாத அரிசிகளை எவ்வளவு நாளைக்கு நம்ம வச்சுக்க முடியும், அதை எப்படி வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது இப்போ நிறைய பாரம்பரிய அரிசிகள் எல்லாம் மேல் தோல் மட்டும் நீக்கப்பட்டு முழுமையா சிவப்பரிசிகளா வருது இல்லையா, அந்த மாதிரி அரிசிகளை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. கருடன் சம்பா, தங்க சம்பா, மாப்பிள்ளை சம்பா அரிசி, பூங்கார் அரிசி, ரத்தசாலி அரிசி, பிச்சாவாரி, கருப்பு கவுனி, அந்த மாதிரி இருக்க அரிசிகள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சிவப்பு நிறமா தான் இருக்கும். மேலே தோல் நீக்கும் போது அது முழுமையான அரிசியா அப்படியே முழுமையா இருக்கும். அந்த அரிசிகள் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணும் போது ஏதாவது பிரியாணி இலைங்க இல்லைன்னா வந்து மிளகா வத்தல் இருக்கு இல்லைங்களா, வரமிளகா, அது மாதிரி போட்டு நீங்க ஸ்டோர் பண்ணலாம். உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா கிராம்பு இல்லைன்னா வந்து ஏலக்காய் அது போட்டா கூட உங்களுக்கு வந்து எதுவும் வண்டு வந்து சீக்கிரத்துல வைக்காது. இன்னொரு இது இருக்கு, நொச்சி இலைகள் கிடைச்சதுன்னா அந்த நொச்சி இலைகளை காய வச்சு அந்த இலைகளையும் நீங்க போட்டு வைக்கலாம். அப்படி போட்டு வச்சீங்கன்னா நிச்சயமா வராது. ரொம்ப நாளைக்கு இல்லை, நான் சொல்றது வந்து குறிப்பிட்ட நாட்கள் தான், ஒரு 3 மாதங்கள் அந்த மாதிரி நீங்க வைக்கலாம். இதை பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க குறைஞ்ச அளவுல வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எப்படி எந்த அளவுக்கு நீங்க பயன்படுத்துவீங்கன்னு தெரியுதோ அந்த அளவுக்கு மட்டும் வாங்கிக்கோங்க. அதிக அளவுல வாங்கி வந்து அதை ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்க நேரடியா விவசாயிகள்ட்ட இருந்து வாங்குறீங்க, நீங்க நிறைய அளவுல வாங்கி ஸ்டோர் பண்றீங்கன்னா மண்பானைகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மண்பானைகள்ல நீங்க போட்டு வச்சு அது கூட இந்த மாதிரி நொச்சி இலைகளை உள்ள போட்டு வச்சு நீங்க ஸ்டோர் பண்ணலாம். இது வந்து நீங்க கொஞ்சம் லாங் லைஃப்கே நீங்க ஸ்டோர் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். A to Gக்கும் பியோர் கவுகின்னு நம்ம வச்சிருக்கிறோம். அது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறாங்க. A to G அப்படிங்கிறது வந்து நம்ம கடையில காங்கேயம் மாட்டோட நெய் வச்சிருக்கிறோம். A to Gங்கிறது பொதுவா நாட்டு மாடுகளோட பால்ல இருந்து தயாரிக்கப்படுற நெய்யை வந்து A to Gன்னு சொல்றாங்க. நம்ம கடையில வந்து காங்கேயம் இன மாடுகள், நாட்டு மாடுகளை அதுல இருந்து பால் எடுத்து அந்த நெய்யை தான் நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். பியோர் கவுகி அப்படின்னு சொல்லப்படுறது வந்து ஊர் சிந்தின்னு சொல்ற எல்லா விதமான மாடுகளும் அதுல இருக்கும். நாட்டு மாடும் இருக்கும், கலப்பின மாடுகளும் இருக்கும், ஜெர்சி மாடுகளும் இருக்கும், எல்லா விதமான மாடுகளும் இருக்கும். பொதுவா நீங்க ஊர்ல பாப்பீங்க இல்லையா, எல்லா மாடுகளும் அப்படியே மேய்ஞ்சிட்டு அப்படி இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட இருந்து பால் எடுத்து அதுல இருந்து நம்ம வந்து பாரம்பரிய முறைகள்ல வெண்ணெய், தயிர் அந்த மாதிரி நெய்யா அதை வந்து உருவாக்கி நம்ம வந்து வச்சிருக்கிறோம். ஸோ இதுதான் இது ரெண்டுக்குமான வித்தியாசம். இந்த நெய்ல இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, A to G நல்லதா பியோர் கவுகி நல்லதா அப்படின்னு கேட்குறாங்க. நெய்யின் வந்துட்டாவே அது நல்லதுதான். ஏன்னு கேட்டிங்கன்னா பாலா இருக்கும்போது அதோட தன்மை வேற, பால்ல இருந்து அது பலவிதமான ப்ராசஸ் ஆயிடுது இல்லையா, பால்ல இருந்து தயிருக்கு வருது, தயிர்ல இருந்து மோரா ஒரு இது பிரியுது, இன்னொரு பக்கம் வெண்ணெயா பிரியுது, வெண்ணெயை மறுபடியும் நம்ம காய்ச்சுறோம், அதுக்கப்புறமா நமக்கு நெய் கிடைக்குது. ஆக இந்த ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது அந்த நெய் வந்து சரியான இதில் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த நெய்யை வந்து எடுக்கிற ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் பால்லேருந்து நேரடியாக க்ரீம் எடுத்து க்ரீம்லேருந்து நெய்யை உருவாக்கணும்னு முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது ஒரு ஃபேட்டாக மாறும். இப்படி இருக்கும்போது அது வந்து நல்ல விதமாக தான் இருக்கும். அது ரெண்டு நெய்யுமே வந்து நல்ல நெய் தான். ஃபேஸ் பேக்ஸ், ரோஸ் ஃபேஸ் பேக்கு, பீட்ரூட் ஃபேஸ் பேக்லாம் நம்மள்ட்ட இருக்குது. ஸோ இந்த ஃபேஸ் பேக்ஸை எவ்வளோ நாள் நான் பயன்படுத்தினா எனக்கு ஆப்டிமம் ரிசல்ட்ஸ் தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை நீங்கள் பயன்படுத்துகிற நேரமை பொறுத்தும் மாறுபடும். அதே நேரம் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் எவ்வளோ இடைவெளி விட்டு நீங்கள் அதை பயன்படுத்துறீங்கிறதை பொறுத்தும் மாறுபடும். மாலை நேரத்தில் பயன்படுத்துங்க முடிஞ்ச வரைக்கும். அதாவது இரவு நேரங்களில் நீங்கள் தூங்க போகிற நேரங்களில் பயன்படுத்தினீங்கன்னா, பயன்படுத்திட்டு அதை நீங்கள் கழுவிட்டீங்க அப்படின்னா இரவு நேரங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹீலிங் இருக்கும், நல்ல ஒரு பராமரிப்பு இருக்கும், ஒரு ஹீலிங் குணப்படுத்துதல் நடக்கும் முகத்துக்கு, உடம்புக்கு, எல்லாத்துக்குமே. அப்போ நீங்கள் அந்த முகத்துக்கு இரவு நேரத்தில் அதை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே ரிசல்ட்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இப்போ ஃபேஸ் பேக்ஸ் வந்து இது வந்து கஸ்டமரோட ரிவ்யூ தான். ஃபேஸ் பேக்ஸை வந்து நம்ம ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் ஹனி யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி ஹனி யூஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப அருமையான ரிசல்ட்ஸ் கிடைச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஸ்கின் டைப்பை பொறுத்தும் மாறுபடுது. அதே நேரம் நம்ம எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை பயன்படுத்துகிறோங்கிறத பொறுத்தும் மாறுபடுது. தொடர்ந்து ஒரு 3 நாள் 4 நாள் பயன்படுத்துங்க, அப்புறம் ஒரு 2 நாள் கேப் விடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம். நம்ம கடையில் இருக்கிற தானிய வகைகள்
பயிறு வகைகள் இதெல்லாமே பெஸ்டிசைட் ஃப்ரீயா, இயற்கையான முறையில் விளைஞ்சது தானா? நம்ம சொல்றோம் நம்மளுடைய மசாலா ஐட்டம்ஸ்ல இருந்து நம்ம செய்யற ஹெல்த் மிக்ஸ்ல இருந்து எல்லா விதமான பொருட்கள்லையுமே நம்ம இயற்கையா விளைஞ்ச பொருட்களை போடுறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது எல்லாமே வந்து உண்மைதானா, நீங்க அதை எப்படி உறுதிப்படுத்துறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நாங்க ஒரு 8 to 9 வருடங்களா நேரடியா விவசாயிகள்கிட்ட இருந்து அவங்க எப்படி விளைவிக்கிறாங்கிறத பார்வையிட்டு அவங்க கிட்ட இருந்து தான் நம்ம வந்து பொருட்களை வாங்கிட்டு இருக்கோம். அந்த பொருட்கள் வீட்டு பயன்பாட்டிற்கு வாங்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னும் போது அதே பொருட்களை வச்சுதான் நம்ம வந்து பொருட்களையுமே செய்யறோம். மசாலா ஐட்டம்ஸ் ஆகட்டும் எல்லாமே. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மல்லிலாம் நாட்டு மல்லியா இருக்கும். அப்போ அதோட மனமே மாறுபடும், அதோட சுவை மாறுபடும். அதனாலதான் நம்மளுடைய சுவை வந்து நிறைய வேறுபாடு இருக்குது. இன்னும் ரொம்ப சுவையா இருக்கிறதுக்கு காரணம் ஒன் ஆஃப் தி ரீசன் வந்து அதுதான். அதுக்கப்புறம் நம்ம அதை பார்த்து தான் நம்ம வந்து அதை பயன்படுத்துறோம். சில பொருட்களுக்கு வந்து நம்ம நேரடியா ஒவ்வொன்றையும் ஒருத்தருந்து வாங்க முடியாது. இப்ப கடுகு, வெந்தயம், அப்புறம் சீரகம், இந்த மாதிரி இருக்கிற பொருட்களை நம்ம ஒரே ஆள்கிட்ட இருந்து நம்ம தனித்தனியா சீரகம் ஒரு ஆள்கிட்ட கடுகு ஒரு ஆள்கிட்ட அப்படி வாங்க முடியாது. அதெல்லாம் வந்து நாங்க ஆர்கானிக்கா இருக்கிற சர்டிபிகேஷன் வாங்கியிருக்கிற ஷாப்ஸ்ல இருந்து மொத்தமா சவுத் சைட்ல இருந்து நம்ம வந்து அதை ப்ரொக்யூர் பண்ணிட்டு இருக்கோம். மிச்ச பெரிய பெரிய பொருட்கள், அப்போ உளுந்தங்கஞ்சிக்கு பயன்படுத்துகிற உளுந்தாகட்டும், இல்லை கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ்க்கு பயன்படுத்துகிற கருப்பு கவுனி ஆகட்டும், இந்த மாதிரி இருக்கிற சத்து மாவுக்கு பயன்படுத்துகிற பொருட்கள் இதெல்லாமே நமக்கு அதிக அளவில் பயன்பட்டுட்டே இருக்கும். நிறைய பயன்பாடுகள் இருக்கும். இதெல்லாத்தையும் மொத்தமாக நம்ம யார் விளைவிக்கிறாங்களோ அந்த நேரம் எந்த விவசாயி அதை விளைவிச்சு ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்களோ அவங்கள்ட்ட இருந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ் வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு நம்மள்ட்ட நிறைய பேர் கேட்குறாங்க. நம்ம வச்சிருக்கிற கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸு கருப்பு கவுனி அரிசிகள் அந்த காலத்துல ராஜாக்கள் சாப்பிட்டது அப்படின்னு சொல்லி பரப்பப்பட்டு இப்ப வந்து எல்லாருமே கருப்பு கவுனி அரிசி மேல ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு. எல்லாருமே இப்ப கருப்பு கவுனின்னு போயிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் மட்டும் நீங்க கவனிச்சுக்கோங்க, அது கருப்பு கவுனியை நீங்க சாதமா எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல பொங்கல் நம்ம வந்து அடிக்கடி ஒரு இனிப்பு பொங்கல் செய்வோம் கருப்பு கவுனில, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல கஞ்சி மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த அளவுல எடுத்துக்கிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. கஞ்சியா எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு டீ காஃபிக்கு பதிலாக நீங்கள் ஒரு டம்ளர் குடிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது வந்து சரியாக இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய வேலையோட அளவையும் இதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். நீங்கள் கருப்பு கவுனி கஞ்சியையோ கருப்பு கவுனி அரிசியவோ இங்கே எந்த விதத்தில் எடுத்துக்கிட்டாலும் அதற்கு ஏற்ற வேலைகளை நம்ம செய்கிறோமா அப்படிங்கிறத கவனிச்சுக்கோங்க. இது கருப்பு கவுனி அரிசிக்கு மட்டும் கிடையாது, எல்லா விதமான பாரம்பரிய அரிசிகளுக்குமே அப்படிதான். நீங்கள் சாதாரணமாக ஒரு வெள்ளை அரிசியில் நீங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிடும்போது நீங்கள் இவ்வளோ சாதம் சாப்பிட முடியுதுன்னா, நீங்கள் இந்த மாதிரி அரிசிகளை எடுத்து சாப்பிடும்போது உங்களால் இவ்வளோ தான் சாப்பிட முடியும். நீங்கள் அதெல்லாம் கவனிச்சுக்கோங்க, அந்த அளவை கவனிச்சுக்கோங்க. உங்களுடைய வேலைகள் எவ்வளோ இருக்குது, உங்களுடைய மனதிற்கு வேலை அதிகமாக இருக்குதா, உடலுக்கு வேலை அதிகமாக இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்துதான் இந்த அளவுகள் வந்து மாறுபடும். இது வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்டா பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அதோட அளவு வந்து குறைவா எடுத்துக்கிறோம் இல்லையா, அது ஃபைபர் கண்டென்ட்டும் அதிகமா இருக்கு. அப்ப அளவுகளை நம்ம குறைவா எடுத்துக்கிறோம், ஃபைபரும் அதிகமா இருக்கணும் போது நமக்கு பசி வந்து சீக்கிரத்துல எடுக்கிறது இல்லை. நமக்கு பொறுமையா நின்றுதான் அது வந்து செமிக்குது, ஜீரணம் எடுக்குது. அப்படின்னும் போது நமக்கு வந்து இது வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஹெர்பல் ஹேர் ஆயில், மூலிகை கூந்தல் தைலத்தை எவ்வளவு நாள் நான் பயன்படுத்தினா எனக்கு ரிசல்ட்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். இந்த கேள்விக்கு வந்து நம்ம பதில் நேரடியா வர்ற கஸ்டமர்ஸ் கிட்டையும் நம்ம கிட்ட தொடர்புல இருக்கிற கஸ்டமர்ஸ் கிட்டலாம் நம்ம சொல்லிட்டே தான் இருக்கிறோம். நம்மளுடைய வெப்சைட்லயும் அது போட்டிருக்கோம். ஹெர்பல் ஹேர் ஆயிலை நம்மளோட ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடரோடு சேர்த்து பயன்படுத்தும் போது இன்னமும் உங்களுக்கு சீக்கிரத்தில் ரிசல்ட்ஸ் தெரியுது. ஆனால் நீங்களே வந்து ஒரு விகிதாச்சாரத்தில் ஏற்கனவே நீங்கள் பயன்படுத்துறீங்க, ஹெர்பல் ஹேர் வாஷ் வந்து பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக ஒரு இதுக்கு மாறணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அந்த ஹெர்பல் ஹேர் வாஷில் என்னென்ன பொருட்கள் இருக்குது, அது என்ன விகிதத்தில் இருக்குங்கிறத கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஏன்னு சொன்னால் மித்ஸ் அபவுட் த ஹேர் வாஷ் பவுடர்னு ஒரு காணொலி நம்மளோட சேனலில் இருக்குது, அதை போய் பாருங்கள். ஸோ ஒரு ஹெர்பல் ஹேர் வாஷில் விகிதங்கள் மற்றும் பொருட்கள் வந்து எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தவை அப்படிங்கிறத அந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரிதல் வரும். அதனால நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஏற்கனவே அது மாதிரி தான் விகிதாச்சாரங்களில் ஒரு பொருட்கள் நிறைய பொருட்கள் போட்டு தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதே மாதிரியே தொடர்ந்து பயன்படுத்தலாம். அது கூடவே நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயிலையும் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஷாம்பூஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, வேற ஒரு வெறும் சீயக்காய் பொடியை மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியும். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக தான் தெரியும், கொஞ்சம் நாள் எடுக்கும். கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து அது சரியாக ஆரம்பிக்கும். முக்கியமான கேள்வி,
ஏன் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமான காசுன்னு சொல்கிறீங்க? மற்றதை கம்பேர் பண்ணும்போது ஏன் இயற்கையாக விளைஞ்ச பொருட்களுக்கும் இயற்கையாக விளைஞ்ச பொருட்கள்லேருந்து மதிப்பு கூட்டப்படுற பொருட்களுக்கும் விலை ஏன் அதிகமாக இது பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேள்வி வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நிறைய பேர் ஆர்கானிக் ஷாப்ஸ் வச்சுருக்காங்க, நேச்சுரல் ஷாப்ஸ் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பண்ணுறவங்க நிறைய இந்த கேள்விகளை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்தில் இருக்கிற பதில்களை நான் சொல்கிறேன். இப்போ ஒரு கமர்ஷியலாக பண்ணுறவங்க ஒரு ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தக்காளி விலை 5 ரூபாய்க்கு விற்கும் போதோ இல்லை இப்போ மூட்டை கணக்கில் விலை ஏற்கனவே குறைஞ்சிருக்கு, அது மூட்டை கணக்கில் 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா அவங்க அதை மொத்தமாக வாங்கி அதில் ஒரு ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிட்டா அது வந்து உங்களுக்கு நாள் கணக்கில் கிடக்கும், வருஷக்கணக்கில் கிடக்கும். ஆமாம் தானே? அப்போது அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் வாங்கின விலை என்ன இருந்தது, நீங்கள் அதை விற்கும் போது அதோட விலை என்ன இருக்குது, அதை எவ்வளோ வருடங்களுக்கு அதை வச்சு விற்கிறாங்க. இது வந்து நான் தக்காளிக்கு சொன்னேன். நீங்கள் அதை எல்லா பொருட்களுக்குமே யோசிச்சுக்கோங்க. வரமிளகாவாக இருக்கலாம், பயராக இருக்கலாம், பருப்பாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே யோசிச்சுக்கோங்க. இதை வந்து வெறுதான் நீங்கள் வச்சுருந்தீங்க, ஒரு துவரம்பருப்பை வச்சுருக்கீங்க, அதை வெறுதான் வச்சுருக்கீங்கன்னா, மருந்து எதுவுமே போடலைன்னா அதில் ஒரு உயிர் வந்து வளரும். அந்த வளர்றதை வந்து தடுக்கிறதுக்கு தான் நீங்கள் அந்த மருந்து போடுறாங்க. அப்போ அந்த மருந்து போடும்போது காலத்துக்கும் குறைஞ்சது 1 வருஷத்துக்கோ இல்லை 2 வருஷத்துக்கோ அவங்களால அதை வச்சு விற்க முடியும். அப்படின்ற பட்சத்தில் அவங்களால விலை வந்து குறைச்ச விலையில் கொடுக்க முடியும். ஆனால் நம்ம அப்படி இல்லை. நம்ம வாங்குகிறோம், அதை ஸ்டோர் பண்ணி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போதே வண்டு வந்துடுது. அப்புறம் நம்ம பேக்கிங்கை பிரிக்கிறோம், மறுபடியும் கட் பண்ணி அதை காய வைக்கிறோம். ஸோ நம்மளுக்கு லேபர் காஸ்ட்டும் அதிகமாகுது, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகமாகுது, பேக்கேஜிங் வேஸ்டேஜ் காஸ்ட் அதிகமாகுது, பொருட்கள் வேஸ்டேஜ் காஸ்ட் அதிகமாகுது. சில பொருட்கள் வீணாவே ஆகிடும், நம்மளால் அதை சேலும் பண்ண முடியாது, நம்மளும் பயன்படுத்த முடியாது, அதை வண்டுகளுக்காகவே விட்டுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த பொருட்களோட விலையும் வந்து இதில் வந்துடுது. இது எல்லாம் தாண்டி நம்ம இயற்கையாக இருக்கணும், வேற எந்த ஒரு பொருட்களும் நிறமிகள் ஆட் பண்ணக்கூடாது. அது என்ன சொல்றது, ஆரோக்கியத்தின் மேலே காரணம் காட்டி நம்ம நிறைய இன்னும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு பார்த்து பண்ணுறோம் இல்லையா? அதை பார்த்து பண்ணும்போது எல்லா இடத்துலையுமே விலை வந்து அதிகமாகிட்டே போயிடுது. சும்மா வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போயோ இல்லைனா ஒரு மொத்த மளிகை கடை அந்த ஊரில் எங்கே இருக்குதோ, மொத்த சாமான்கள் எங்கே இருக்குமோ அங்கே போய் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டோம்னா நமக்கு விலை ரொம்ப கம்மியாக கிடைச்சிரும். ஆனால் நம்ம இயற்கையாக விளைஞ்ச பொருள் அந்த சீசனில் எந்த விவசாயி போட்டிருக்காரோ அவர்கிட்டருந்து வாங்கணும்னு சொல்லும்போது அவர் வேற இடத்துல இருக்கிறாரு, அவர்கிட்டருந்து வர்றதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் மாறுது. அப்போ இதெல்லாமே அங்கே வந்து அடக்க விலையில் வருது. ஒருத்தவங்க நான் ஒரு 10 கிலோ வந்து இந்த பொருள் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஒரு வீடியோவில் போட்டிருந்தா அது பார்க்குறவங்க எல்லாருமே அந்த 10 கிலோ வந்து அவங்க விற்கிற விலையோட ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி இவ்வளோ விலைக்கு அவங்களுக்கு அந்த கிடைச்சிருது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, அதை செய்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ செலவுகள் இருக்குது, அடக்க விலை எவ்வளோ இருக்குது, அதை எவ்வளோ ஃபேஸ் பண்ணுறாங்கங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு தான் தெரியும் இல்லைங்களா? அது மாதிரி ரோட்டில் வச்சு விற்கிறாங்கன்னா அவங்க ஒரு விலையில வைக்க முடியும், நம்ம வந்து வேற விலையில வைக்க முடியும். அதே மாதிரி சின்ன கடையில் வச்சு விற்கிறவங்க வேற விலையில விற்க முடியும், கொஞ்சம் வேற கடையில் வச்சு விற்கிறவங்க வேற மாதிரி விற்க முடியும். ஸோ அந்த எந்த கடையில் வச்சு விற்கிறாங்க, எந்த இடத்துல வந்து விற்கிறாங்க, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி அது மாறுபட்டுட்டே இருக்கு. எங்களுக்கு தெரிஞ்சு எங்களால் இந்த பிஸ்னஸை தொடர்ந்து ரன் பண்ணணும். நாங்கள் இந்த கடையை ஆரம்பித்த போதும் இந்த பொருட்களை வந்து நம்மளோட சொந்தங்களுக்கும் உறவினர்களுக்கும் நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் சொந்தங்களுக்கும் அனுப்ப ஆரம்பிச்சதுக்கப்புறமும் நிறைய பேர் எங்கள்கிட்ட சொன்னது ஒன்று தான், இந்த கடையை மூடிடாதீங்க, இந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிடாதீங்க, இதே மாதிரி தொடர்ந்து செஞ்சுத்தாங்க. அப்போது ஒரு கட்டத்தில் நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் நாளில் நம்மக்கிட்ட இன்னொரு கடை இருக்கும், நீங்கள் இதை இப்படி சொல்லாதீங்க, நாங்கள் இதை தொடர்ந்து எல்லாருக்கும் செய்யணுன்றதுக்காக தானே இதை செய்கிறோம். அப்போது மறுபடியும் எங்களை நான் க்ளோஸ் பண்ணுவோம்னு சொல்லாதீங்க, நாங்கள் பண்ண மாட்டோம். எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு இதை வந்து எல்லாருக்கும் இதை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும், எல்லாருக்குமே இதை செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அதனால் அப்படி சொல்லாதீங்கன்னு நாங்கள் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இதை நாங்கள் செஞ்சு கொடுக்குறத தொடர்ந்து செய்யணும்னா எங்களால் எந்த அளவுக்கு வச்சா எங்களால் மேனேஜ் பண்ண முடியுமோ அப்படி தான் நாங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கான முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் சரியான விலை தான் நாங்கள் வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன். கமர்ஷியலாக இருக்கிற மசாலா பவுடர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது உங்களுடைய மசாலா பவுடர்ஸோ உங்களோட பவுடர்ஸ் வெரைட்டிஸில் இருக்கிற ப்ராடக்ட்ஸோ எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்ன்ற மாதிரி கேட்குறாங்க. இதுக்குமே பதில் என்ன சொல்லணும்னா, நம்ம பவுடர்ஸில் வந்துட்டு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்காது அப்படின்னும் போது குறைஞ்சபட்சம் அது ஒரு 4 மாதங்கள்லேருந்து 5 மாதங்கள் வரைக்கும் தான் அதோட செல்ஃப் லைஃப் இருக்கும். வீட்டில் நம்ம அரைப்போம் இல்லையா, இப்போ வீட்டில் நமக்குன்னு ஒரு குழம்பு தூளோ அம்மாலாம் அரைச்சி கொடுத்துட்டு தான் இருந்தாங்க எல்லாருக்குமே, இப்போயுமே நிறைய பேருக்கு அரைச்சி கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்குலாம் தெரியும்ல, நம்ம வந்து வீட்டில் அரைக்கும் போது எவ்வளோ நாள் அதை வச்சு பயன்படுத்துவோம்னு சொல்லி. அதே மாதிரி தான் இதுவுமே. இப்போ நாங்கள் வந்து எங்களோட வீட்டுக்கு மட்டும் அரைக்காமல்
நம்மளுடைய ஃபேமிலி வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி கொஞ்சம் நிறைய வீடுகளுக்கு சேர்த்து அரைக்கிறோம், அவ்வளோதான். ஸோ அப்போ அந்த மாதிரி தான் நம்ம வந்து இதை எடுத்துக்கணும். ஒரு 4 மாதத்துலேருந்து 5 மாதம் வரைக்கும் இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அளவாக அப்பப்போ தேவையானதை நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான பேட்சஸ் கிடச்சிட்டே இருக்கும். இதே மாதிரி நம்மளுடைய சேனலில் நிறைய விதமான ஹெல்த் டிப்ஸும் மனதுக்கும் உடலுக்குமான நிறைய விழிப்புணர்வு பதிவுகள், அதோட நிறைய பயனுள்ள பதிவுகள் வந்துட்டே இருக்குது. உங்களுக்கு விருப்பமாக இருந்ததுன்னா நம்மளுடைய வலையொலியில் இணைஞ்சுக்கோங்க.